சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி3. இந்த ஷோல மனசங்கர வரப்பிரசாத் காரு அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். மெகாஸ்டார் சிரஞ்சீவி, நயன்தாரா இவங்க நடிப்புல சங்கராந்தி வெளியிட வந்திருக்கிற மனசங்கர வரப்பிரசாத் காரு இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன, இந்த படம் ரசிகர்களை கவர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. படத்தினுடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தினுடைய நாயகன் நம்ம சிரஞ்சீவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய பாதுகாப்பு அதிகாரியா இருக்காரு. இவர் அவருடைய மனைவி நயன்தாராவை 6 ஆண்டுகளா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. டெல்லியில் வேலை பார்க்குற இவர் தன்னுடைய மனைவியை ஏன் பிரிஞ்சார் அப்படிங்கிற ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்றாரு. நம்ம நாயகியும் வந்து பார்த்தீங்கன்னா நாயகனுடைய அப்பாவுடைய எதிர்ப்பை மீறி திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு 2 பிள்ளைகள் பிறகுது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நயன்தாராவுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறாரு. ஸோ சிரஞ்சீவி வந்து பார்த்தீங்கன்னா சம்மதம் தெரிவித்து 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மாமனார் வீட்டுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாராவுடைய அப்பாவுடைய தொழில்களை மாப்பிள்ளையான சிரஞ்சீவியும் பொண்ணான நம்ம நயன்தாராவும் அந்த தொழில்களை பார்த்துக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை மீது மாமனாருக்கு பயங்கர கோபம் இருக்கிறதுனால ஒரு வேலைக்காரனை போல நடத்துறாரு. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு சிரஞ்சீவி வந்து பார்த்தீங்கன்னா அடங்கி தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா கிட்ட வாக்குவாதம் நடக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா வந்து குறுக்க வர அவருடைய அப்பாவை சிரஞ்சீவி ஓங்கி அரைஞ்சிறாரு. இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நயன்தாரா வந்து விவாகரத்து பண்ணிட்டு மும்பைக்கு போய் ஒரு பெரிய தொழிலதிபராக மாறுறாங்க. ஸோ மனைவியையும் பிள்ளையையும் பிரிந்து வாழக்கூடிய நம்ம சிரஞ்சீவி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாயகுடைய வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு அதிகாரியாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தன்னுடைய குடும்பத்துடன் சேர்ந்தாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. படத்தை பற்றி ஆலோசனம் அப்படின்னா, கடந்த ஆண்டு சங்கராந்திக்கு வஸ்தனம் அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்த அனில் ரவுப்படி தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. அதாவது ஜனநாயகனுடைய ஒரிஜினல் வெர்ஷன் அப்படின்னு கூறப்படுற பகவந்த் கேசரியை இயக்கியவரும் இவர் தான். வெங்கடேஷுக்கு எப்படி ஒரு மாசிக் படத்தை கொடுத்தாரோ அதே போல சிரஞ்சீவிக்கு தரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த படத்தை இயக்கியிருக்காரு அப்படிங்கிறது ஒவ்வொரு காட்சியிலுமே நமக்கு தெரியுது. காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து விண்டேஜ் மெகாஸ்டாரை சிரஞ்சீவி இந்த படத்தில் கலக்கிருக்காரு. வசன உச்சரிப்புடன் அவர் தன்னுடைய உடல் மொழியும் காமெடியை வெளிப்படுத்தி பல காட்சிகளில் கைத்தட்டலாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கான மாசையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆக்ஷன் காட்சிகளில் தூள் கிளப்பியிருக்காரு. ஒரு கட்டத்தில் விக்டரி வெங்கடேஷும் இவருடன் இணைந்து கொள்ள இருவரும் மாறி மாறி கலாய்த்துக் கொள்ளும் காட்சி அளப்பறைய கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக சிரஞ்சீவியின் பாட்டுக்கு வெங்கடேஷ் ஆடுவதும் இவரது பாடலை ஒழிக்க விட்டு அவர் ஆடி கலாட்டம் செய்வதும் திரையரங்கில் பிளாஸ்ட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். நயன்தாராவுக்கு ஏற்கனவே சில படங்களில் செய்த கதாபாத்திரம் அப்படிங்கிறதுனால எளிதாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய இசை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க் எல்லாமே ரொம்ப ரிச்சாக அமைஞ்சிருக்கு. பிரிந்து போன மனைவியுடன் ஹீரோ எப்படி சேர்ந்தார் அப்படிங்கிற ஒரு பழைய கதை தான் அப்படின்னாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக கொடுத்து வெற்றி பெற்றிருக்காரு இயக்குனர் அனில் ரவுப்படி. அதுக்கு சிரஞ்சீவியும் மற்றொரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. மொத்த படத்தையும் தன்னுடைய தோல்ல தாங்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் காமெடி படமாக இருந்தாலும் ஒரு சில எமோஷனல் வசனங்கள் டச்சாக இருக்குது அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவனுடைய அலப்பறைகள், வெங்கடேஷனுடைய கேமியோ, சுவாரஸ்யமான திரைக்கதை, இப்படி காமெடி காட்சிகள், பின்னணி இசை எல்லாமே ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் கொண்டாட வேண்டிய படத்தில் வன்முறை சண்டை காட்சிகளை தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. மொத்தத்தில் இந்த சங்கராந்திக்கு விருந்து கொடுத்துள்ளார் இந்த மனசங்கர வரப்பிரசாத் காரு. குடும்பத்துடன் ரசிக்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த படத்துக்கு எம்பி3 கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. அடுத்த வசனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.